ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேடையை நான் நிறைய கிளாஸில் வச்சு எல்லாமே சொல்லியிருப்பேன். அதனால் எப்படி படிக்கணும் என்னங்கிறது எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே தெரியும். இந்த மேடையை நான் பயன்படுத்துறது நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வாய்ப்பு பயன்படுத்திக்கிறேன். முதல்ல பயன்படுத்துறது ஒரு கட்டிட தொழிலாளியோட பையனை இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்க கடவுள் முருகனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் படிக்க வச்ச எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, அதை பெருசாக எடுத்துக்கிடாதீங்க. எடுத்துட்டு நம்ம இலக்கை நோக்கி பயணிங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து நான் நன்றி சொல்ல வேண்டியது என்னன்னா, நமக்கு இங்கே இருக்கிறத பார்த்தா ஆகாஷ் சார் அப்புறம் மாரியப்பன் சார் எல்லாருமே அவங்க செய்கிற வேலை எல்லாருமே நமக்கு தெரியும். அதனால எல்லாருமே அவங்களுக்கு நன்றி சொல்ல தான் செய்யணும். உதாரணமாக டைபிஸ்ட் டீம், அப்புறம் சுரேஷ் அண்ணன், குமாரவேல் அண்ணன் அந்த கொஸ்டினை எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுக்குறதுல அவங்க படிக்கிறாங்க இல்லை, அவங்களுக்கான டைமை தாண்டி நைட்டும் பகலுமா நமக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. அது நிறைய பேர் வெளியில் இருக்கவங்களுக்கு பெருசாக தெரியாது, ஆனால் உள்ளே இருக்க எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். டைபிஸ்ட் டீமாக இருக்கட்டும், அட்மிஷனில் இருக்க அட்மின் டீமாக இருக்கட்டும், எல்லாருமே நமக்காக ரொம்ப ரொம்ப தியாகம் செஞ்சு தான் உழைக்கிறாங்க. அவங்களுமே ஆஸ்பிரன்ஸ் தான். ஆஸ்பிரன்ஸாக இருந்தால் கூட நமக்காக எக்ஸாம் டைம்லையும் கூட உட்காந்து ஃபுல் டே ஒர்க் பார்த்து நமக்காக நிறைய உதவி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிக்கணும். அடுத்து இதை எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த ஆகாஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. ஒரு ஸ்டாஃபாக எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், ஆனால் ஸ்டூடெண்ட்டாக என் தலைமுறையே நீ நல்லா இருக்க போதுன்னா அதுக்கு கண்டிப்பாக அந்த இன்ஸ்டியூட் தான் காரணம். அதை ஏற்படுத்தி கொடுத்த ஆகாஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. மாரியப்பன் சாருக்கு ஒன்று சொல்லணும். அவங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்க, சின்ன பையனாக இருக்கான், உன்னை வேலைக்கு எடுக்கவா, ஏதாவது டெஸ்ட் பேட்சுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் தான் நம்பிக்கை வச்சு செஞ்சார். அவங்களுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிட்டேன். மூணாவதாக செந்தில் சார். ஆனால் நான் பார்த்து பிரமிக்கக்கூடிய ஒரு ஆள்னா அது செந்தில் சார் தான். அவங்க சொல்கிற கருத்துக்கு எதிர்கருத்தாவே நம்ம பேசினா கூட நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத முழுசாக கேட்பாங்க. கேட்டு முடிச்சுட்டு அதை நான் நிறைய பேர்ட்ட நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிருக்கேன். அதில் செந்தில் சார்கிட்ட கற்றுக்கிட்டது என்னன்னா, அந்த ஒரு விஷயம், நம்ம என்ன சொன்னாலும் சரி அதை காது கொடுத்து கேட்பாங்க. முதல்ல கேட்டுட்டு அது இல்லை இவனை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏதாவது தப்பு இருந்தால் கூட அதை ரெண்டாவது சொல்லுவாங்க, இந்த மாதிரி இல்லை இதனால தான் நம்ம இது செய்யலை அப்படிங்கிற மாதிரி. அந்த கருத்தை பொறுத்தளவு செந்தில் சார்ட்ட அது நான் நிறைய பார்த்துருக்கேன். செந்தில் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டேன். அப்புறம் இந்த இன்ஸ்டியூட்டை எனக்கு ரொம்ப 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 உதவி பண்ணியிருக்கு. இன்ஸ்டியூட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் யாருக்குன்னா இந்த ஜெயலலிதா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். ஃபுல்லாவே லேப்டாப் வச்சு தான் படித்தேன். அது கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப் தான். அதனால கவர்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டேன். இந்த இடத்துல எல்லாமே அந்த பிடிஎஃப் தான். அந்த பிடிஎஃப் வச்சு தான், பிடிஎஃப்லேயே லேப்டாப் வச்சே தான் எல்லாமே படிச்சிருந்தேன். என் 10th புக்கை தவிர, அதுவும் என் தம்பி அப்போ தான் முடிச்சிருந்தாங்கிறதுனால 10th புக்கை தவிர வேறு எந்த புக்குமே என்கிட்ட கிடையாது. ஃபுல்லாக பிடிஎஃப் வச்சு தான் படித்தேன். அதனால கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டேன். இன்னும் நிறைய பேர் எனக்கு இந்த மேடையை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரே ஒரு வார்த்தை கடைசியாக ஒன்று சொல்லணும்னா, ஒரே ஒரு திருக்குறள், மடியை மடியா வேண்டுபவர் குடியை குடியாக்குபவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட பெரிய வார்த்தை, பெரிய மோட்டிவேஷன் எதுவுமே இருக்க முடியாது. தன்னோட குடியை சிறந்த குடியாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தன் எவ்வளோ பெரிய சோம்பலுக்கே சோம்பலை கொடுத்து அதை வந்து ஒழிச்சு கட்டிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாருமே கடைசியாக சொல்றது அது ஒன்று தான். அந்த திருக்குறளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம முன்னேறினா தான் நம்ம குடும்பம் முன்னேற முடியும். அதை மட்டும் யோசிச்சுட்டு எல்லாருமே நல்லபடிங்க. விரைவில் எல்லாருமே வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்களை தெரியும்.